பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி குமரவேல் வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா தான் பேசிட்டு இருக்கு. ஆனா, அந்த குமரவேல் வந்து அந்த பொண்ணு கூட பேசுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கதிர், அதுக்கப்புறம் வந்து மீனா, மீனாவோட அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குமரவேலும் அவங்களே பார்த்துடுறான். அவங்கள பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, குமரவேல் வந்து அந்த பொண்ண வந்து கொஞ்ச நேரத்துக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டா நடி அப்படின்னு சொல்லிட்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் மாரியே அந்த பொண்ண தொட்டு தொட்டு பேசுறான். அதுக்கப்புறம் பைக்லலாம் கூட்டிட்டு போறான். இத பார்த்து டென்ஷன் ஆன கதிரும், கதிரோட அக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வீட்டுக்கு கிளம்பி அந்த குமரவேல என்னன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, குமரவேல் வீட்டு வாசல் முன்னாடி போயிட்டு, குமரவேல வந்து இந்த மாரிலாம் அவனுக்கு வெட்கமா இல்ல, ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்குறாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமாகி ஒரு கல்ல எடுத்து குமரவேல் மேல போட போறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அரசி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாரி இவன் வந்து எனக்கு புருஷனும் இல்ல, நான் வந்து இவனுக்கு பொண்டாட்டியுமே இல்ல. இவன் வந்து என் கல்யாணத்த நிறுத்தி என்னை வந்து எல்லாம் முன்னாடியே அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன வந்து கூட்டிட்டு போனான். அதே மாரி அவன் பண்ணான். அதனால தான் எனக்கு மானம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து என் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அரசி எல்லாரும் முன்னாடியும் உண்மையே சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கோமதியோட அம்மா வந்து அரசியை வந்து உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் உள்ள போறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கோமதி வீட்டில் என்ன முடிவு எடுக்க போறாங்க? பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பாண்டியன் திரும்ப அரசி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.